நவராத்திரி உருவான வரலாறு மற்றும் அதன் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுமா? நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்று பொருள். அமாவாசையை அடுத்து வரும் 9 நாட்கள் நவராத்திரி எனப்படுகிறது. புராணத்தின்படி எருமை உருவம் கொண்ட அரக்கிக்கும் கம்பன் என்பவனுக்கும் பிறந்தவன்தான் மகிஷாசூரன். அதனால்தான் மனித உடலுடனும் எருமை தலையுடனும் பிறந்தான் மகிஷாசூரன். இவன் பிரம்மனை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாது என்றும், அப்படி நேர்ந்தால் அது ஒரு கன்னி பெண்ணால் தான் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். இதன் பின் அவன் தேவர்களை துன்புறுத்த துவங்கினான். அன்னை சக்தி பெண்ணுருவம் பூண்டு தேவர்களை காக்க பூமியில் பிறந்தார். சக்தி தேவி மகிஷாசூரனுடன் போர் புரிந்து மகிஷாசூரனின் எருமை தலையை தனது சக்கரத்தால் வெட்டி வீழ்த்தினார். தேவர்கள் மகிழ்ந்தனர். மகிஷாசூரனிடம் போராடி போர் செய்து தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மகிஷாசுரவர்த்தினி என்று சக்தியை போற்றினார்கள். 9 நாள் போர் செய்து 10வது நாள் தேவி வெற்றி பெற்றதால் 10ஆம் நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. 9 நாட்கள் மகிஷாசுரனுடன் போரிட்ட தேவி 10ஆம் நாள் அவனை அம்பெய்து வதம் செய்தாள். இந்நாளே விஜயதசமி, அதாவது வெற்றியின் திருநாள். குழந்தைகள் கல்வியினை கற்க இன்றுதான் ஆரம்பிப்பார்கள். இன்று தொடங்கும் அனைத்து நற்காரியங்களும் வெற்றி தரும் என்பது நம்பிக்கை. நவராத்திரியின் தனிச்சிறப்பே இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பண்டிகையாகும். அம்பாளுக்குரிய பண்டிகைகள் எவ்வளவோ இருந்தாலும் அவற்றுள் முக்கியமானது 9 நாட்கள் கொண்டாடப்படும் மிக சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாதான். இந்த நவராத்திரி பண்டிகை புரட்டாசி மாத வளர்பிறை பிரதமையில் தொடங்கி விஜயதசமியில் முடிகிறது. முதல் 3 நாட்கள் துர்க்கையின் வழிபாடு, அதாவது மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி. அடுத்த 3 நாட்கள் லட்சுமி வழிபாடு, அதாவது மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி. கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடு, அதாவது சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டி. நவராத்திரி முதல் தினம் தொடங்கி 9 நாட்கள் முழுவதும் காலையில் நீராடி சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களுக்கு பூச்சூடி கற்பூரம், பழம் இதனுடன் நெய்வேத்தியம் வைத்து தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை கூறி வணங்கி வேண்டினால் அம்மனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அனைவருக்கும் நவராத்திரி தின